திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூரிலிருந்து மாதர்பாக்கம் செல்லக்கூடிய முக்கிய சாலையானது வெள்ளத்தில் மிதக்கிறது. விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் மோகன். வணக்கம் மோகன், தற்போது அங்கு கூடிய நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் பகுதியில் இருந்து மாதர்பாக்கம் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலை தான் இது. அதாவது எலாவூர் டோல்கேட் பகுதியில் இருந்து கும்புலி வழியாக ஏடூர், கண்ணம்பாக்கம், பல்லுவேடா, மாதர்பாக்கம் வழியாக செல்லக்கூடிய முக்கிய சாலை. இந்த பகுதியில் அமைந்துள்ள பாலத்தில் பார்த்தோம்னா 7 கண்ணு பாலம் என்று அழைப்பார்கள். இந்த பகுதியில் உள்ள அந்த ஏரி முழுவதுமாக நிரம்பி இந்த சாலையை மூழ்கடித்துள்ளது. குறிப்பாக இந்த நீர் இருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக 10 கிராமங்களை சேர்ந்த இந்த மக்கள் இந்த வழியை தான் முக்கிய பிரதான வழியாக பயன்படுத்தி வந்துள்ளனர். வருடம் மழை வரும்போதெல்லாம் இந்த பகுதி இது போன்றுதான் உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ள மக்கள் பார்த்தோம்னால் இந்த பகுதிக்கு அதிகாரிகள் யாரும் எதையும் கண்டுகொள்வதில்லை. தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் வருகிறார்கள், தங்களுக்கு பாலம் கட்டித்தர உறுதியளிக்கிறார்கள். ஆனால் மழை வரும் நேரத்தில் யாரும் கண்ணில் கூட நாங்கள் பார்ப்பதில்லை. அதாவது அதிகப்படியான நீர் வந்தால் மட்டும் படகு எடுத்துக்கொண்டு எங்களை மீட்டு அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மட்டும் போதுமா? தங்களுக்கு இந்த முறை மழை வந்த போது எங்களை அதிகாரிகள் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இந்த 3 நாள் மழைக்கு ஃபுல்லா தண்ணி இதனால 7 கலம் தண்ணி போல, 3 கலம் தண்ணி போல. இப்பனால போக்குவரத்து ரொம்ப பாதிப்பு ஆகிருக்கு. ஜனங்க இப்போ நடந்து போய் தான் வராங்க, வேண்டி எதுவும் போல வரல. இதுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் சார்? இது கொஞ்சம் ஹைட் தூக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடு. மாமூலா தண்ணி வருது, வருஷம் இப்படிதான் வரும். இப்படிதான் போனோம். கை தண்ணி வந்தாலும் போட்டு விடுவாங்க, செய்வாங்க. நடந்து போறது வர்றது, பைக்கெல்லாம் கூட இருக்குது. வீட்டாண்ட போக முடியாது, நடந்து போனதான் பஜார் இருக்கு. எதனா பார்த்து வாங்கி போனோம், வருஷம் பேர் வாங்கி போனோம்னா இப்படிதான் போன வரலாம். இல்ல போலீஸ் அங்க போக கூடாது நின்ட்டாங்கன்னா 2 நாளைக்கு கூட வீட்டாண்டா இருக்கணும். அவ்வளவுதான், வேற வழி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி சுத்தின்னு போதா அங்கங்க தண்ணி பாயும். அந்த பக்கம் சனாபுத்தூர் பிரிட்ஜில் புகழ பிரிட்ஜ், அந்த பக்கம் இந்த பக்கம் தண்ணி பாயும். தண்ணி கம்மியா இருந்தா போகலாம், இல்ல வீட்டாண்டு தான் இருக்கணும். அத்தியாவசிய பொருளான மருத்துவம், அதே போன்று பணிகளுக்கு செல்வது, பள்ளிக்கு செல்வது உள்ளிட்ட முக்கிய வழியாக இந்த வழியை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு பார்த்தோம்னால் கிடைப்பது என்னவென்று பார்த்தால் ஏமாற்றம் மட்டுமே. அதாவது மழை பெய்யும் நேரங்களில் இந்த வழியில் முழுவதுமாக வெள்ள நீர் நிரம்பி இருப்பதால் மக்கள் செய்வதறியாமல், அதாவது ஆபத்தான பயணத்தில், அதாவது இந்த வழியிலே மழை நீரில் நடந்து செல்வது. அதே இரவு நேரம் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் இந்த பக்கம் பெண்கள் கூட வர ஒரு அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் விஷ ஜந்துக்கள் ஏதாவது வந்து விடுமோ, தங்களை தீண்டி விட்டால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுமோ என மக்கள் பெரிதும் துன்பத்தில் உள்ளனர். குறிப்பாக பார்க்கப்படமானால் மழை அதிகமானால் தங்கள் பகுதிக்கு நீர் வருகிறது, தங்கள் பகுதி முழுவதும் நீரில் மூழ்கி விடுகிறது. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் எட்டி கூட பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டை வைக்கின்றனர். இந்த மக்களின் கோரிக்கை என்னவென்றால், இந்த சாலையை ஒரு 2 அடி அளவில் உயரம் ஏற்றி கொடுத்தால் இந்த வழியில் நீர் நிற்காது, சாலை விரைவாக நாங்கள் சென்று விடுவோம் என்று கூறுகின்றனர். இதை விரைவாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி மோகன்.